Hello friends, welcome to our channel Aari today. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு டுட்டோரியல் தான் பார்க்க போறோம். ரொம்ப கிராண்டா இருக்கக்கூடிய bridal blouse எல்லாத்துலயும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சர்தோசி ஃப்ளவர் மேக் பண்றது எப்படி அப்படினு நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். ஆனா டைம் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியா எடுக்கும். இந்த ஃப்ளவர் டிசைன் வந்து கண்டிப்பா ஒரு 1000 அந்த ரேட்ல உள்ள பட்ஜெட்க்குலாம் நீங்க கண்டிப்பா போட முடியாது. நீங்க வந்து கொஞ்சம் bridal blouse கொஞ்சம் ரேட் கூடுன ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம கண்டிப்பா இந்த டிசைன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்படி போடுறது அப்படினு பாத்துறலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல 100 ரூபீஸ்ல 6 month ஆன்லைன் ஆரி கோர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. நீங்க ஆரி கத்துக்க விரும்புறீங்க அப்படினா மேலே தெரியுற அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி டீடைல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நான் சர்தோசி வந்து நல்ல ஒரு 1/2 இன்ச்ல இருந்து ஒரு 3/4 இன்ச் சைஸ்ல வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த அளவுல நீங்க கொஞ்சம் நிறையவே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படினா நம்ம உடனே போடுறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு அப்புறமா ஃப்ளவரோட சென்டருக்கு வந்து நான் கொஞ்சமா ஒரே ஒரு மோத்தி பீடும் கொஞ்சமா சுகர் பீட் எடுத்துக்கிறேன். இப்போ இத வச்சு நம்ம எப்படி டிசைன் பண்றது அப்படினு பாத்துறலாம். உங்களுக்கு இந்த கிளாத்ல தெரியுதா என்னன்னு தெரியல. நான் வந்து ஒரு 1 ரூபி காயின் வச்சு ரவுண்ட் ஷேப் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து கரெக்ட்டா சென்டர்ல இருந்து ஒரு பேக் செயின் போட்டு ஒரே ஒரு 1/2 பீட் வச்சிருக்கேன். அந்த 1/2 பீடை வந்து அந்த ஃப்ளாட் போர்ஷன் வந்து கீழே அதாவது கிளாத்தோட செட் ஆகுற மாதிரி வச்சு நான் வந்து ஒரே ஒரு ஸ்டிச் போடுறேன். நம்ம என்னாட் பண்ண தேவையில்லை. நம்ம சுற்றி வந்து சுகர் பீட் போட போகிறோம். அதனால நம்ம மொத்தமாக முடிச்சுட்டு நம்ம என்னாட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சுற்றி நான் சுகர் பீட் போட்டுக்கிறேன். இது வந்து ஒரு ஆன்டிக் பீட் தான். இந்த ஆன்டிக் பீட் வந்து சைஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும். சுகர் பீட் அப்படின்ட்டு கோல்டு கலர் வரும்போது கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும். ஓகேவா? இது ஒரு 7 பீடு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது ஒரு 9 பீடு 10 பீடு அந்த அளவு வரும். இது கொஞ்சம் பெரிய சைஸ் தான். நம்ம வந்து ஃபுல்லாக போட்டு நம்ம என்னாட் பண்ணிடலாம். ஃப்ளவரோட சைஸ் வந்து எந்த அளவு பெருசாக வேணுமோ அந்த அளவு நீங்கள் இந்த சர்க்கிள் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டிங்க அப்படின்னா சரியாக இருக்கும். நம்ம வந்து இந்த சின்ன அளவுலேயே நம்ம இப்போ பார்த்துடலாம். இந்த அளவே ஓரளவு போதும். இதுவே எந்த ஒரு டிசைனுக்கும் போதுமான அளவாக தான் இருக்கும். இப்போ நார்மலாக நம்ம என்னாட் பண்ணுற மாதிரி நான் என்னாட் பண்ணிடுறேன். நல்லா ஸ்ட்ராங்காக போடுங்க. செக் பண்ணிக்கோங்க நல்லா டைட்டாக போட்டிருக்கோமா அப்படின்னு. இப்போ வந்து நீடில் வந்து நார்மல் ஷீங் நீடில் எடுத்திருக்கேன். நம்பர் 10 எடுத்திருக்கிறேன். இப்போ வந்து இந்த லூப் ஸ்டிச் வந்து இந்த ஃப்ளவரோட ஸ்டார்டிங் வந்து நம்ம லூப் தான் போட போகிறோம். இது வந்து அவுட்டர் லைன்லேருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம், இன்னர் லைன்லேருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இப்போ அவுட்டர் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ ஒரே ஒரு சர்தூசியை நீடில் இன்சர்ட் பண்ணி கொஞ்சமாக விளக்கி ஒரு பாயிண்ட் நகட்டி வந்து நீடில் போட்டு நம்ம வந்து கீழே வந்து த்ரெட்டை எடுக்க போகிறோம். நீடில் நம்ம இழுத்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு லூப் ஃபார்மில் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு வந்து அந்த லூப் வந்து முடிஞ்ச இடத்துலையே அடுத்த ஸ்டிச் வந்து நம்ம போட போகிறோம். பக்கத்துலேயே திரும்ப நீடில் எடுத்து ஒரே ஒரு சர்தூசி வந்து நீடில் ஆட் பண்ணி நம்ம கொஞ்சம் ஒரு பாயிண்ட் விளக்கி வந்து நம்ம போட போகிறோம். இதுவே தான் இந்த ஒரு லைன் ஃபுல்லாக நம்ம போட போகிறோம். நம்ம இப்போ இந்த ஒரு லைன் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம். இப்போ பாருங்கள் நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு லேயர் லூப் போட்டிருக்கோம் இல்லையா, அதோட சென்டர்லேருந்து அடுத்த சென்டர் வரைக்கும் இன்னொரு லூப் வந்து நம்ம போட போகிறோம். இப்போ நம்ம போடுவோம், அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இப்போ ஒரே ஒரு அந்த பெட்டலோட சென்டர்லேருந்து நீடில் இன்சர்ட் பண்ணி வெளியெடுத்து இப்போ ஒரே ஒரு சர்தோசி வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போது அடுத்த பெட்டலோட சென்டரில் போட போகிறோம். புரியுதா? இது போல் தான் அடுத்த லேயர் ஃபுல்லாக நம்ம போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். சர்தூசி வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக இழுத்துட்டு நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா இது நல்லா வளைஞ்சு கொடுக்கும். நம்ம சரியாக கட் பண்ணாமல் அப்படியே போட்டோம் அப்படின்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால லைட்டாக இழுத்துட்டு போடுங்க. த்ரெட்டை வந்து லெஃப்ட் ஹேண்டால் ஒரு த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் சிக்காகாமல் நம்ம பார்த்துக்கலாம். இது போல் ஃபுல்லாக செகண்ட் லேயர் ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போது செகண்ட் லேயர் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு தேர்ட் லேயர் போட்டுட்ருக்கேன். தேர்ட் லேயரும் அதே மாதிரி தான். நம்ம அதுக்கு முன்னாடி 2வது லேயர் போட்டிருக்கோம்ல, 2வது லேயரில் ஒரு பெட்டலோட சென்டர்லேருந்து அடுத்த பெட்டலோட சென்டருக்கு நம்ம தேர்ட் லேயர் போடுறோம்.
சேம் இது போல் நம்ம 3rd லேயர் முடிச்சுட்டு 4th லேயர் நம்ம போடுவோம். சென்டரில் நமக்கு இப்போ பார்க்கும்போது அந்த ஃப்ளார் டிசைன் போட்டிருக்கோம்ல, மோத்தி பீட் வச்சு சுகர் பீட் போட்டிருக்கோம்ல, அது வந்து ரொம்ப சின்னதாக தெரியும். ஏன்னா நம்ம வந்து நான் அந்த 1 ரூபி காயின் வச்சு போட்ட ரவுண்ட் ஷேப் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் நம்ம பார்க்குறதுக்கு நல்ல பெரிய ஃப்ளாராக வந்திருக்கு. அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து சென்டர் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது அப்படின்னா நல்லா இருக்காது. சென்டரும் நமக்கு இன்னும் கொஞ்சம் எம்போஸ்ட் வேணும். அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு 4 லேயர் மட்டும் இந்த லூப் ஸ்டிச் போட்டுட்டு சென்டரில் வந்து ஸ்மால் சைஸ் நம்பர் 2 இல்லைனா நம்பர் 3 சைஸ் மோத்தி பீடு வந்து ஒரு லைன் கொடுக்க போகிறேன். இந்த ஃப்ளவர் டிசைன் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு பாருங்கள், ரொம்ப கிராண்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரியிலேயே ரொம்ப கிராண்டானது, ரொம்ப காஸ்ட்லியானது இந்த சர்தோசி தான். சர்தோசியில் பண்ணுற எல்லா ஸ்டிச்சுமே கண்டிப்பாக கிராண்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து 4 லேயர் வந்து லூப் ஸ்டிச் போட்டிருக்கோம். இப்போ நம்ம இன்னொரு லேயர் கூட போடலாம். போட்டோம் அப்படின்னா சென்டரில் நம்ம போட்டிருக்கிறது வந்து நமக்கு சரியாக வெளியே தெரியாது. அதுக்காக நான் வந்து இந்த மோத்தி பீடு வந்து நான் சென்டரில் கொடுக்க போகிறேன். ஒரே ஒரு லைன் மட்டும் நம்ம கொடுத்துடலாம். இதுக்கு வந்து அயன் நீடில் நம்ம எடுத்துக்கோங்க. அயன் நீடில் வச்சு நார்மல் ஷீயிங் த்ரெட் வச்சு நம்ம வந்து ஒரு லைன் வந்து சுற்றி கொடுத்துடலாம். ஒவ்வொரு பீடாக போடுங்க, ஓகேவா? கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். த்ரெட் எல்லாமே சில்க் த்ரெட்னாலும் சரி, சரி பீட்ஸ்க்கு எதுக்குனாலும் சரி ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்கள். ரொம்ப டைட்டாக அவசரமாக நம்ம பண்ணோம் அப்படின்னா த்ரெட்டு வந்து பாதி டென்ஷன்லேயே நமக்கு கட் ஆகிரும். நம்ம பிகினராக இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். இப்போ நம்ம இதை முடிச்சுட்டு நமக்கு வந்து தேவை அப்படின்னா கேப் ஏதாவது இருந்தது அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து வெளியே வந்து இன்னொரு லைன் கூட நம்ம அந்த லூப் ஸ்டிச் போட்டுடலாம். இப்போ இந்த சர்தோசி ஸ்டிச் வந்து லைட்டாக தூக்கிட்டு இருந்த மாதிரி இருக்குது அப்படின்னா லைட்டாக நம்ம விரலை வச்சு லைட்டாக அப்படி ஃப்ளாட் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு எண்ணாட் எப்படி போடுறது அப்படின்னு பாருங்கள். நம்ம நார்மலாக போடுற எண்ணாட் கூட போடலாம். அப்படி இல்லைன்னா அந்த கிளாத்தோட ஏதாவது ஒரு இடத்துல இருந்து த்ரெட்டை வெளியெடுத்து ஒரு 2 நேரம் பஞ்ச் பண்ணி உள்ளே போட்டோம் அப்படின்னா சரியாயிரும். கரெக்டாக அந்த கிளாத்தில் போடணும். நீங்கள் வந்து சர்தோசியை வந்து டேமேஜ் பண்ணிடக்கூடாது. சர்தோசியில் போட்டு அவ்வளோதான், ஒரு 2 தடவை நம்ம போட்டாலே போதும். ஓரளவு நல்லா ஃபிட்டாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ளவர் டிசைன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ப்ளவுஸோட பேக் நெக்கில் ஒரு 5 ஃப்ளார் வச்சு இடையில ஒரு கொடி டிசைன் மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக பார்க்குறதோடு இல்லாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் எழுதுங்க. நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் பிகினர்ஸ்க்கு தேவையான நிறைய டிப்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ப்ளவுஸ் மார்க் பண்ணுறது, ஒரு ப்ளவுஸ் கஸ்டமர்கிட்ட வாங்க போகிறோம் அப்படின்னா அதில் என்னென்ன தெரிஞ்சுக்கணும், கஸ்டமர்கிட்ட ஆர்டர் எப்படி வாங்குறது, இப்படி நிறைய உங்களுக்கு டிப்ஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ஒன்ஸ் வந்து நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க நம்மளோட சேனலை அப்படின்னா போய் வீடியோ விசிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான கிளாஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. நன்றி.